வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோர் மனதிலும் குடிகொண்டு அவங்களுக்கு இருக்க கஷ்டத்தெல்லாம் நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையை நடத்துவதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனை சென்னிமலை ஆண்டவனை அருள் புரிய வேண்டும் என்று மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு நாள் நட்சத்திரம் மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு ராசி பலனும் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா. 11/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதிங்க சனிக்கிழமைங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 8:15 to 9 மணி வரைக்குங்க, மாலையில் 4:30 5:30 வரைக்குங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 10:30 11:30, இரவு 9:30 10:30. அபிஜித் நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 11:54 ஆரம்பித்து மத்தியானம் 12:39 முடியுதுங்க. அமிர்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 9:26 ஆரம்பித்து 10:57 முடியுதுங்க. அதிகாலை இன்றைக்கி 2:59 ஆரம்பித்து 4:31 அந்த அமிர்த நேரம் முடியுதுங்க. பிரம்ம முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 5:02 ஆரம்பித்து 5:50 வரைக்கும் இருக்குதுங்க. அனந்தாதி யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் 12:29 ஆரம்பிச்சுங்க. அந்த 12:29 வரைக்கும் என்னென்னா ஸ்ரீ வஜ்ரம், அதுக்கப்புறம் வஜ்ரம். சந்திரபலம் இன்றைக்கி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 11:55 வரைக்கும் ரிஷபம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம். அதுக்கப்புறம் அதாவது இன்றைக்கி இரவு 11:56 மேலே 12/1/2025 நாளைக்கு வரைக்கும் அது காலையில் 6:38 மணி வரைக்கும் யாருக்கு இருக்குதுன்னா மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, மகரம் இந்த ராசிக்கு இருக்குதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 8:21 மணி வரைக்கும் துவாதசி, அதுக்கப்புறம் திரையோதசி. இது நெக்ஸ்ட் டே 6:30 காலையில் அந்த டைம் வரைக்கும் இருக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் 12:29 வரைக்கும் ரோஹிணி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மிருகசிரீஷம் வந்துடுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 11:48 காலையில் சுப்ரம், அதுக்கப்புறம் பராமியம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா மேல் நோக்கு நாளுங்க, அருமையான நாள் தான் வளர்ப்புறீங்க. ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பிரதோஷம். சிவன் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி மனதார வழிபட்டால் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கைக்கு வளம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். அதனால் பிரதோஷத்துக்கு முடிஞ்ச பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சூரியோதயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 6:38 ஆரம்பிக்குதுங்க. சந்திரோதயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் 3:27 தான் ஆரம்பிக்குதுங்க. சூலம் கிழக்கு, அதனால் பரிகாரம் வந்துங்க தயிருங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க, அப்புறம் விசாக நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க. அதனால் அவங்க 2 நட்சத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சூரிய ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தனுசுங்க. சந்திர ராசியை பொறுத்த வரைக்கும் இரவு 11:55 வரைக்கும் ரிஷபங்க, அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு மாறிடுறாருங்க. தமிழ் யோகத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12:29 மணி வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் மரண யோகமாக கன்வெர்ட் ஆகிக்குது. ராகு நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 9 to 10:30 வரைக்கும் இருக்குதுங்க. நல்ல காரியத்துக்கு போகிறவங்க அந்த ராகு காலத்தில் இதை செய்ய வேண்டாங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் 1:30 3 மணி வரைக்குங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 6 to 7:30. தியாஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் மாலை 5:50 ஆரம்பிக்குது, இரவு 7:22 தான் முடியுது. ஸோ இந்த ராகுகாலம், யமகண்டம், குளிகை, தியாஜ்யத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதா ஒரு ஜோதிடத்தின் ஐதீகம் வச்சுங்களேன். ஹோரை நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திரஹோரை அதிகாலை 5 to 6 இருக்குதுங்க, மத்தியானம் 12 to 1, இரவு 7 to 8. அதே சுக்கிர ஹோரை கன்வெர்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிட் நைட் 3 to 4, அதாவது வெடிக்காலன்னு சொல்லுவாங்களே அந்த 3 to 4 இருக்குதுங்க. காலையில் 10 to 11, மதியம் 5 to 6. புதன் ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 4 to 5ங்க, அப்புறம் மதியானம் 11 to 12, மாலை 6 to 7. குரு ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 12 to 1, காலை 7 to 8, மதியானம் 2 to 3, இரவு 9 to 10. மேசராசினியர்களே, இன்றைக்கி சந்திரபலம் நைட்டு 11:55 வரைக்கும் உங்களுக்கு டவுன்வர்ட்ஸ் இருக்கங்காட்டி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய, கோபப்படக்கூடிய, எதுக்கும் கொஞ்சம் நிதானம் தவறிய நிலைமையில தான் இன்னைக்கு காலையிலேயே உங்கள் சூழ்நிலை இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே அவங்கள கொஞ்சம் கண்ணியமாக நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டக்கு டக்குன்னு கோபத்தில் இதை வார்த்தைகளை விட்டுறாதீங்க. உங்கள் டவுன்வர்ட்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள், உங்கள் சபார்டினேட்ஸு அவங்களும் கோபப்பட்டு உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை, உங்கள் வியாபாரத்தை அவங்களே முன்னால் நின்று கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தன்னை போல அமைஞ்சிருங்க. உங்களுக்கு பணங்காசு, நிதி நிலைமை இன்னைக்கு சீராகத்தான் இருக்கும். அதில் ஒன்றும் மைனஸ் வரப்போகிறது இல்லைங்க. அது உறவுகள்னு சொல்லக்கூடிய குடும்ப உறவாகட்டும், நட்பு உறவாகட்டும், இந்த 2 உறவுமே உங்களுக்கு வரம்பு நிலைமை மாறாமல் நீங்கள் இருக்கணும். வரம்பு தாண்டி நீங்கள் ஏதாவது பேச்சு பேசுனீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வரக்கூடிய கொஞ்சம் நாளாகவும் தெரியுதுங்க. அதனால் பார்த்து நடந்துக்குங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலம் நிதி ஆதாயம் கிடைக்குமாண்ணா? இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. பழைய சொத்துக்கள், பாரம்பரிய சொத்து, அது ஒன்று தகராறாக கிடக்குது அப்படின்னு நீங்கள் சேல்ஸ் பண்ணுற கூட முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சி வெற்றி
வெற்றி அடையக்கூடிய அருமையான நாளாக தான் தெரியுது. வீட்டு விசேஷங்கள் இருந்ததுன்னா அந்த விசேஷத்தில் வெளியிட மக்கள் இருக்காங்களே, அதாவது தேர்ட் பார்ட்டி, சம்மந்தமில்லாத பார்ட்டி வந்து உங்கள் வீட்டு விசேஷத்தில் தலையிடுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க. ஏன்னா குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் வீட்டு விசேஷம்னா வீட்டாரோடும் சேர்ந்து ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிங்க. தேர்ட் பார்ட்டியை உங்கள் வீட்டு பிரச்சனைக்கு நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் தெரியுதுன்னு வச்சுக்கல. நிதானங்கிறது பேச்சில், நடத்தையில், செயலில் கண்டிப்பாக நிற்கிறவனும் மறக்காமல் பார்த்துக்குங்க. கொடுக்கல் வாங்கல ஏதாவது பெரிய தொகை பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளுங்க. ஏன்னா பெரிய தொகைக்கு இன்னைக்கு அது ஒரு நல்ல விஷயமா தெரிய மாட்டேங்குது. சின்ன சின்ன தொகையை கைமாற்றம் பண்ணுறதுல தப்பு வர மாதிரி தெரியலிங்க. பெரிய தொகைக்கு மட்டும் தான் உஷாராக இருக்கும்னு வச்சுங்களேன். பிள்ளைகளின் உடல்நிலை இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் பண்ணிக்கங்க. கைகால் தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி சிறு சிறு தொந்தரவுகள் காலையிலுக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் தெரியுதுங்க. மற்றபடி குடும்பத்தினர் எதாவது கலந்து பேசுங்க. கலந்து பேசாமல் நீங்களாக ஒரு முடிவெடுத்து நானாக ஒரு முடிவெடுத்து செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடாதீங்க. தேவையில்லாத சிக்கல்கள் சாயந்தரம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. ஏன்னா நைட்டு 11:55 வரைக்கும் சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இல்லாதங்காட்டி தான் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸ் வரக்கூடிய நாளாக கொஞ்சம் தெரியுதுன்னு வச்சுங்களேன். அதே போல் பழைய பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் சரி, தொழிலும் சரி, வியாபாரம் சரி, வேலையும் சரி, அதுக்கு ஒரு முக்கியமான தீர்வு எடுக்கக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே அமையக்கூடிய வாய்ப்புன்னு தெரியுதுங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறீங்களா, அந்த கவர்மெண்ட் ஜாப்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகூலம், ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தெரியுதுங்க. இன்னைக்கு என்னதான் நீங்கள் ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட உங்கள் சாமர்த்தியத்தை ஃபுல்லாக யூஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. யாரோ ஒருத்தர் மனசுக்குள்ள நினச்சிருப்பீங்களே, அவங்க தன்னப்பான உங்களை தேடி வந்து உங்களுக்கு உங்கள் ரெக்வஸ்ட்டை, உங்கள் ரெக்குயர்மெண்ட்டை நீக்கி தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக தெரியுதுங்க. வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவு முறைப்பற்று வரது போகிறது எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. தப்பு வர போகிறது இல்லைங்க. உங்கள் கை ஓங்கணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை செடிமலை முருகனை ப்ரே பண்ணிக்க. நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு நடக்கக்கூடிய சாத்தியமான நாளாக தான் தெரியுதுங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? ரிஷபராசி என்பவர்களே, சந்திரபலம் இன்னைக்கு அப் டு 11:50 வரைக்கும் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனால் உங்களுடைய சிறப்பான செயல் திட்டம், சிறப்பான செயல்முறை, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகிற ஒரு அருமையான நாளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க ரிஷபராசி நேயர்களே. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஆகட்டும், எந்த முயற்சியாகட்டும், மற்றவங்கெல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. தேர்ட் பார்ட்டி சம்மந்தமில்லாத ஆளுகளாக வந்து உங்களுடைய ஓஹோன்னு பாராட்டுவாங்க. புகழுக்கு மட்டும் மயங்காமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துனீங்கன்னா இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்க போதுங்க ரிஷபராசி நேயர்களே. கொல்லப்பட வேண்டாங்க. ஏதாவது உங்கள் வேலையை மாற்றணும், அல்லது ஒரு இடம் ஒன்று வாங்கணும், பூமி ஒன்று வாங்கணும், இது மாதிரி ஒரு பாசிட்டிவாக நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் வருமானத்தை உங்கள் அடுத்த முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்பாக இன்னைக்கு நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தப்பு இது வரப்போகிறது இல்லைங்க. வேலை மாற்றுவதற்கு ஒரு அருமையான நாளாக இன்னைக்கு இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதே போல் உங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயமும் நீங்கள் நடக்குமா அப்படின்னா அநேகமாக 100% சாதகமான விஷயமாக தான் நடக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் மட்டும் கொஞ்சம் தடங்கள் வரும். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் மட்டும் உங்கள் குலதெய்வத்தை மனசார பூஜை பண்ணிக்கிட்டு இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு நினச்சி பாருங்கள். மனசுக்கு என்ன தோணுதோ அதுக்குப்படி செய்யுங்க. வேண்டாம்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கு தினசரி வழக்கம்னு இருக்குல்ல, அந்த வழக்கத்தை நீங்கள் ஒழுங்காக சீரியஸாக ஒரு பேரலாக நீங்கள் நினைக்கிறீங்களே அது நடக்குமா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் நேர்மறையோடு எண்ணத்தோடு நிறைவேற்றக்குண்டான வாய்ப்புகளும் தெரியுதுங்க. எதிர்மறை எண்ணங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கங்காட்டி தான் அவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியாக, மன அழுத்தம் இல்லாமல், ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க நண்பரோட உண்டு உலாவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அருமையாக வந்திருக்குதுங்க. கவலைப்பட வேண்டாங்க. அப்புறம் நீங்கள் இந்த என்ன சொல்கிறதுனா, ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ஒரு நாடகம் பார்க்க போகிறோம், ஒரு டிவியில் சீரியஸாக நாடகம் பார்க்குறீங்க அப்படின்னா பொதுவாக பொழுதுபோக்குக்கு உண்டான அம்சங்கள் இன்றைக்கி அருமையாக தெரியுங்காட்டி ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகமாகி ரொம்ப மனசை ஹாப்பியாக வச்சுக்குவீங்க. உற்றார் உறவினர்கள், மனைவி, தென் பெற்றோர்கள் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் அலாவலாவி கொஞ்சம் சந்தோஷமாக விஷயத்தை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இன்றைய நாள் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அமோகமாக இருக்க போதுங்க ரிஷபராசி நேயர்களே. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. குடும்பத்தார் இருக்காங்களே, அவங்களுடைய உணர்வுகள், சின்ன சின்ன விஷயங்கள், அவங்களுக்கு தேவை, ரெக்குயர்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் உணர்வளித்து மதிப்பளித்து நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து பேசுங்காட்டி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை உயரப்போகுதுங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு தன்மை இருக்குல்ல, இந்த தன்மை கொஞ்சம் முரட்டுத்தன்மையாக நேற்று கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி அந்த தன்மையை மாறி ரொம்ப சாஃப்ட் நேச்சராக, ரொம்ப சாஃப்ட் கார்னராக மாறிடுவீங்க. அதனால் மற்றவங்களாம் உங்களை பார்த்து கண்டிப்பாக புகழ போகிறாங்க. வழக்கு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா, உங்கள் சொத்து விஷயமாவோ வேறு ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வியாபாரத்தில் திடீர்னு புதிய திட்டங்கள், யுக்திகள் உங்களுக்கு கையாண்டு மேம்பட தோணுங்க. அதை கண்டிப்பாக செய்யலாம்னா அருமையாக செய்யலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. சக ஊழியர்கள் உங்களை ரொம்ப பாராட்டினா கூட சில பேர் உங்கள் மேலே பொறாமையாக பார்ப்பாங்க. அந்த பொறாமத்தனம் குறையணும்னா நீங்கள் அதிகமாக வாய் துடுக்கா தேவையில்லாத ஆளுகிட்ட தேவையில்லாத பேசவே வேண்டாம். கொஞ்சம்
தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப உங்கள் இன்னைக்கு நல்ல நாளாக தெரியுதுங்க. அவ்வப்போது கொஞ்சம் அலைச்சல் அங்கேயும் இருக்கத்தான் செய்யும். அலைச்சல் இருந்தால் கூட அதுக்கும் ஒரு ஆதாயம் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அலைச்சல் இருந்தால் கூட கவலையே வேண்டாம், முருகா நீதான் எல்லாம் துணை அப்படின்னு மனசார வேண்டிங்க. ரிஷபராசிக்கு இன்னைக்கு அமோகமான ராசிங்க. சூப்பருங்க. தேங்க்யூங்க. மிதுன ராசி என்பர்களே, இன்னைக்கு சந்திரபலன் அப் டு நைட் 11:55 வரைக்கும் டவுன்வர்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுவது இன்னைக்கு ரொம்ப மனமகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குங்க. ரெண்டாவது, கணவன் மனைவிக்குடியே நேற்று இருந்த கொஞ்சம் மன வருத்தம், கல்யாணம் ஆகிறவங்களா இருந்தீங்கன்னா அப்பா அம்மாவோட ஏற்பட்ட சின்ன மன கஷ்டமெல்லாம் இன்னைக்கு நீங்கி இன்னைக்கு ஈவினிங் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அந்தளவுக்கு உங்கள் கிரக பலன் அமைப்பு நல்லா இருக்குதுங்க. மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும். வேறு எங்கேயும் டைவர்ஷன் ஆகாமல் மைண்டை படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துகிற மாதிரி சீரியஸாக பாருங்கள். புதிய திட்டங்கள் ஏதாவது செய்யணும், புதிய கடன் வாங்கணும், புதிய தொழிலை மேம்படுத்தணும், புதிய வேலை வாய்ப்புக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது புதுசு ஏதாவது நினச்சிங்கன்னா அந்த புதுசை எனக்கு தள்ளி வச்சிருங்க. புதுசு எந்த விஷயம் பண்ண மாட்டாங்க, பழசு பழையபடியே இருக்கட்டும். அப்போ தான் இன்றைக்கி ஒரு ஹாப்பியான நாளாக கொண்டு போக முடியும். புதியதான திட்டங்களுக்கு இறங்குனீங்கன்னா அது பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக, ஒரு வேலை வாய்ப்பாக, ஒரு நல்ல விஷயமா இன்றைக்கி கொஞ்சம் தெரியலைங்க. பிகாஸ் சந்திரபலன் கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ் இருக்குங்காட்டி தான் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. சக ஊழியர்கள் உங்களை தன்னப்பட டென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் ரிலாக்ஸாக தான் இருப்பீங்க, சம்மந்தம் டென்ஷன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் டென்ஷன் ஆகி கோபப்பட்டு கொஞ்சம் நிதானம் வந்த பேச்சுக்கும் ஒரு வழியை வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் டென்ஷன் ஆகாமல் நிறுத்திட்டீங்கன்னா எல்லாமே தப்பிச்சுக்கலாம். ஸோ டென்ஷனுங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தமே தெரியாது. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மூவ்மெண்ட்டை நீங்கள் கொண்டு போயிருங்க. காலையிலேயே உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் ப்ரே பண்ணிக்கங்க. நோ டென்ஷன் ஃப்ரீ லைஃப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டிங்கன்னா அமோகமான நாளத்தான் உங்களுக்கு மாறப்போகுதுங்க மிதுனராசி நேயர்களே. அதே போல் ஏதாவது பாதகமான சூழ்நிலைகள் இருந்தால் கூட தயவு செய்து பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பொறுமையினுடைய சிகரம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடுங்க இன்னைக்கு. ரைட்டுங்களா? சொந்தக்காரங்க மத்தியில் இதே உறவினர்கள் அவங்க மத்தியில் அவங்க சொல்லக்கூடிய செய்தியினால சின்ன சின்ன மனக்கவலைகள், மன கஷ்டங்கள், சில தேவையற்ற விஷயங்கள் மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி உங்களை அறியாமையே உங்களுக்கு தெரியாமையே ஒருவித சோர்வுக்கு உண்டான நிலைமைக்கு உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. இருந்தாலும் அந்த தாழ்வு மனப்பான்மை தலைதூக்காமல் இருக்கணும்னா நீங்கள் அந்த விஷயத்தை அதை கடந்து போகிறதுக்குண்டான முயற்சியை இன்றைக்கி மறக்காமல் எடுத்துக்கங்க. உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க இவனால் அன்பு தொல்லை அதிகமாகி செலவும் அதிகம் வருங்க. அதனால் செலவை கட்டுப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ, யாருக்கு சின்ன சின்ன கடன் கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பணங்காசு செலவு இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் கடந்து போகக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி இருக்கங்காட்டி ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாளில் எந்த பிரச்சனையும் பணவரவும் தனவரவும் பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணாது அப்படின்னு சீரியஸாக சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. அதே போல் வாடிக்கையாளர் இருக்காங்களே, வியாபாரத்தில் தொழிலில் கொஞ்சம் கனிவாக பேசும், எரிஞ்சு விழுகாதீங்க. அவங்க அப்படி தான் பேசுவாங்க வாடிக்கையாளர்கள். நீங்கள் கொஞ்சம் கூலாக என்னென்ன பண்ணுறது நாளைக்கு பார்த்துல அப்படின்னு கொஞ்சம் கூல்டவுனாக போனீங்கன்னா அருமையான நாளாக இருக்குதுங்க. உத்தியோகத்துக்கு போகிறப்போ முதல் சொன்ன மாதிரி சக ஊழியர்களால் சில பேருக்கு டைரெக்டாக தொந்தரவு இருக்குது, சில பேருக்கு மறைமுக தொந்தரவு இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் தொந்தரவு வரும். அதனால் தொந்தரவோடு இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் எந்த கதை காதல் போட்டுக்காதீங்க. இன்றைக்கி யாரும் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா ஓஹோன்னு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் சகிப்புத்தன்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். சகிப்புத்தன்மை அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் கற்றுக்குவீங்க. அந்த அளவுக்கு இந்த நாளை நீங்கள் சகிப்புத்தன்மையோட கடந்து போயிட்டீங்கன்னா இன்றைக்கி நாள் வேறு ஒரு பிரச்சனையும் வராது. பணவரவும் பெருசாக இல்லை, மன கஷ்டம் வந்தால் மனசு எப்படி தாங்கிறது. அதனால் சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு நாளை இன்றைக்கி மிதுன நேயர்கள் மனசில் வச்சுக்கிட்டு காலையிலேயே குல தெய்வத்தையும் சனிமலை முருகனையும் ப்ரே பண்ணிட்டு வேலைக்கு போங்க, தொழில் ஆரம்பிங்க, எதுவாலும் பண்ணுங்கள். நாள் சிறக்க நாங்களும் சனிமலை முருகனை உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வேற ஒன்றும் கவலை இல்லைங்க, நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? கடகராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நைட்டு 11:55 வரைக்கும் இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. உங்களுடைய திறமை, உங்களுடைய ஆளுமை, இந்த ரெண்டுலையுமே உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க. டோன்ட் வரிங்க. ஊடகத்துறைன்னு சொல்லக்கூடிய இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல, அதில் ஏதாவது இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தில் மரியாதையாக ஒரு தனித்துவமான உங்கள் திறமையினால் உங்கள் பேரும் புகழும் வழக்கம் போல் ஹையாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. சொத்துக்கள் வாங்குறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க, ஏதாவது சொத்துக்கள் விற்கிறீங்க, பழைய சொத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ பண்ணால் கூட எதுலேயுமே உங்களுக்கு இன்றைக்கி அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக இருக்குதுங்க. சக ஊழியர் சொல்லக்கூடிய சபார்டினேட்ஸ் அவங்களோட நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு அன்பு, பாசம், அவங்களோட கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் உறவை பேணி காத்துட்டு வாங்க. ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு அந்த விரிசல் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் தெரியுதுங்க. பெற்றோர்களின் உத்தரவு ஏதாவது சொன்னாங்கன்னா வேலைக்கு போ, ஏதாவது இந்த வேலைக்கு போயிட்டு வா, ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா
தயவுசெய்து அதை ஆமாஞ்சாமி ஓட்டு செஞ்சுருங்க. அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்காம போனீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு மன வருத்தம் அதிகமாகி சாயந்தரத்துக்கு மேலே அவங்க என்னதான் இருந்தாலும் நான் உள்ளிட்டு சொன்னேன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மன வருத்தத்துக்கு வந்துடுவாங்க. அப்பா அம்மா சொன்னால் சரி தப்போ ரைட்டாக செஞ்சு கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூலாக டீல் பண்ணிக்குவாங்க. கணவன் மனைவி அந்த உறவு வந்துங்க கொஞ்சம் பிள்ளைகளால் கொஞ்சம் சிக்கல் வரக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி பிள்ளைகள் சொன்னால் கணவன் மனைவி 2 பேரும் புள்ள சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. யோசனை சொல்கிறேன்னப்பா கண்டிப்பாக செஞ்சு தரேன் அப்படின்னு பிள்ளையும் கூல் டவுன் பண்ணிக்கங்க. பிள்ளையை சொல்கிறத முடியாதுன்னு எப்பவுமே இன்னைக்கு சொல்லாதீங்க. ரைட்டுங்களா? பிள்ளையினால கொஞ்சம் மன வருத்தம் வரக்கூடியங்காட்டி உங்களுக்கு அதை சொல்ல வேண்டியது இருக்குது. மற்றபடி உங்கள் தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே ஓஹோன்னு தான் இருக்குது. தப்பே வராது. பண வரவு தனவரவு போகிற காரியம் வெற்றி வரணும் அப்படின்னு எல்லாமே இன்னைக்கு நல்ல நாளாக தான் உங்களுக்கு அமைதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே உங்கள் உடல்நிலைன்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் பார்த்துக்குங்க. கையால் வலி மூட்டு வலி தலைவலி வயிற்று வலி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் உபாதைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் பெருசாக இல்லைங்க. சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தெரியுதுங்க. வீடு வாகனம் தொடர்பாக ஏதோ ஒரு நல்ல சுபச்செலவு வரக்கூடிய அருமையான நேரமாக தான் திருப்பி வந்திருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. திடீர் பயணங்கள் வந்து சிலருக்கு வந்துருங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி வெளியூருக்கு வா, நீ கோயம்புத்தூர் தாண்டி நீ கேரளா பக்கம் வா, அல்லது மெட்ராஸுக்கு வந்து செங்கல்பட்டு வா அப்படின்னு அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய நாளுங்க. அலைச்சலை தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா எதுக்கு தவிர்க்கிறீங்க? போயிட்டு வாங்க. எல்லா அலைச்சலும் உங்களுக்கு நல்ல நன்மை வைக்கக்கூடிய நாளத்தை இருக்குங்காட்டி தைரியமாக போயிட்டு வாங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இருந்தாலும் குடும்பத்தாரோட சில அடிப்படை வசதிகள் கொஞ்சம் ரெக்குவயர்மெண்ட் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்கணும். அதனால தான் முதலே சொன்னால் பெட்ரோல் சொன்னதை அப்படியா அப்பா இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சும்மா சொல்லுங்கள். வேண்டாம் வெறுப்பா எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா மனக்கவலையில் கொண்டு வந்து விட்டுருங்க. கவலைப்பட வேண்டாதுங்க. அதே போல் மற்ற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சில பேர் உங்களுக்கு ஆதாயமாக செயல்படக்கூடிய நாளாக இன்னைக்கு வந்திருக்குதுங்க. வியாபாரத்தில் புதுசாக அக்ரிமெண்ட் ஒன்று போடுறீங்க அப்படின்னா தொழில் அது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் நல்லா செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கவர்மெண்ட் இருந்தும் சரி, நண்பர்கிட்ட இருந்தாலும் சரி, பிரைவேட் இருந்தும் சரி, சலுகைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தெரியுதுங்க. மொத்தத்தில் உங்கள் சின்ன சின்ன கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த கடகராசி நேயர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. டோன்ட் வரிங்க. சரிங்களா? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குங்காட்டி உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குதுங்க. சின்ன சின்ன தடைகள் உங்கள் வியாபாரத்தில் தொழிலில் இருந்தால் கூட அந்த தடையை தாண்டி ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு நம்பிக்கையே இன்னைக்கு காலையில் உங்களுக்கு மனசுக்கு ஒரு உத்வேகத்தை ஒரு தன்னம்பிக்கையை தன்னை போல கொடுக்க போது கவலைப்படாதீங்க. வியாபாரத்தில் புது புது ஒப்பந்தங்கள் புது புது அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு வியாபாரம் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் அருமையாக இருக்குதுங்க. ரொம்ப ரிசர்ச் தொடர்பான படிக்கிறீங்களே அந்த பசங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்குங்காட்டி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் தீசிஸ் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக தெரியுதுங்க. மற்றபடி வீட்டில் மகிழ்ச்சி இருக்குதா, அமைதி இருக்குதா, சந்தோஷம் இருக்குதா அப்படின்னா நல்லாவே இருக்குது. எதுவுமே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தேர்ட் பார்ட்டினால சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தூரத்து உறவினர்னால ஏதாவது ஒரு தவறான செய்திகள் உங்களை வந்து மனசை புண்படுத்தும். அந்த செய்தி உண்மையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து உண்மையா இல்லையாங்கிற வீட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி சொல்கிறது வந்து அப்படின்னு நம்பி உங்கள் வீட்டில் அந்த விஷயத்தை சொல்லாதீங்க. நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த தகவலை வீட்டில் சொல்லுங்கள். அதனால தான் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி நீடிச்சிருக்கணும்னா செய்ய சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்களேன். அதேபோல் உங்கள் சாதனைகள் இருக்குல்ல, உங்கள் வெற்றிகள் எல்லாம் மற்றவங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு 100% எதிர்பார்க்காதீங்க. ஒரு 70% சந்தோஷப்படுவாங்க, 30% பொறாம போடுவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வெற்றி சாதனைகளை உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் குடும்பத்தோடு ஷேர் பண்ணி கொண்டாடுங்க. தேர்ட் பார்ட்டியில் கொண்டாடுவாங்கன்னு தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்கள் மனம் இன்னைக்கு மட்டற்ற மகிழ்ச்சியில் ஹாப்பியாக இன்னைக்கு நாளை கடந்து போகக்கூடிய அருமையான வாய்ப்பாக இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. ஒரு 11-12 மணிக்கு மேலே ஒரு வேலையை செய்கிறீங்க. அந்த வேலையை சரி அவங்க கீழே இருக்கவும் செய்யிட்டு அப்படின்னு மற்றவங்களை நம்பி அந்த வேலையை ஒப்படைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணல அப்படின்னு கொஞ்சம் மைண்ட் செட்டு குதூகலமாக இருக்கும். அப்படிலாம் ஒப்படைக்காதீங்க. உங்கள் வேலையை கண்ணு முன்னாடி நீங்களே பண்ணக்கூடிய காலகட்டமாக நீங்கள் அமைச்சுக்குங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி நம்பினீங்கன்னா அவங்க காலவாரி விடக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதே போல் பிள்ளைகள் வந்து அவங்க போக்கு நல்ல விதமாக போயிட்டு இருந்தாங்கன்னா விட்டுருங்க. நீங்கள் வந்து அவங்களை டைவெர்ட் பண்ணி எதையும் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் சொல் பேச்சு உங்களுக்கு கேட்பாங்கன்னா ஓரளவுக்கு தான் கேட்பாங்க. ரொம்ப கேட்கக்கூடிய காலகட்டம் இல்லைங்க. அதனால் விட்டு பிடிங்க பசங்க தப்பு வராதுங்க. வாகனத்தை இயக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக ரோட்டில் பார்த்து இயக்குங்க. தேவையற்ற சிந்தனைகளால் டைவெர்ட் ஆகி வண்டி வாகனம் ஓட்டுறப்ப உங்கள் கவனம் சிதறி தேவையில்லாத சின்ன சின்ன விபத்துகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்காட்டி ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வண்டி வாகனம் ஓட்டுறப்போ ரொம்ப சீரியஸாக சிரத்தையாக வண்டி ஓட்டுங்க. கவனம் அங்கேயே இருக்கட்டுங்க. 2வது போகிறப்போ அந்த ஃபோன் பேசுறது, அப்புறம் ஹெல்மெட் போடாமல் வண்டியில் போகிறது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா அதனால் சின்ன சின்ன ஒரு காயங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அடப்பு செல்ஃபோனில் போயிடுச்சுனா போலீஸ்காரனே குடிச்சிருவான்னு வச்சுங்களேன். தேவையில்லாமல் 5000-10,000 நமக்கு தண்டத்துக்கு நம்ம வாடகை பணம் கொடுக்கணும். இந்த வீண் செலவு வரக்கூடும்.
அந்த வீண் செலவை தவிர்க்கணும்னா கொஞ்சம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் உங்கள் நடைமுறையை இன்றைக்கி கொஞ்சம் சீரியஸாக ஃபாலோ பண்ணிக்கங்க. வேறு ஒன்றும் தப்பு சொல்ல வரலைங்க. ஈகோ பிரச்சனை உங்களுக்கு ஓகோன்னு தூக்க போகுது. அதனால் ஈகோ இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி இந்த நாளை கடந்து போனீங்கன்னா ஈகோ இல்லாத அமோகமான நாளாக உங்களுக்கு அமைய போகுது நண்பர்களே. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பேச்சில் இங்கிதம்னு சொல்லுவாங்களே, அந்த இங்கிதத்தை கொஞ்சம் கலந்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் வார்த்தையில் சங்கீதமாக இன்றைக்கி வெளிப்படும் அப்படிங்கிறது சொல்லிவிட்டு, உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக இருக்கணும்னா, கொஞ்சம் மகிழ்ச்சியான நாளாக இருக்கணும்னா, கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையுமே பொறுப்புணர்வு உணர்ந்து நீங்கள் நடந்துக்குங்க. வேறு ஒன்றும் தப்பாக கிடையாதுங்க. சிம்மராசி நேயர்களே, சந்தோஷமாக அந்த நாளை கடந்து போங்க. குலதெய்வத்தையும் சரிமலை முருகனையும் ப்ரே பண்ணிக்கங்க. போயிட்டு வரட்டுங்களா? கன்னிராசி நேயர்களே, கொஞ்சம் இன்னைக்கு சந்திரபலன் டவுனாக இருக்குது, கவலைப்படாதீங்க. அதுக்காக நாள் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் உங்கள் திறமைகள், உங்களுடைய வேலைப்பாடுகள், உங்களுடைய செயலாக்கம் எல்லாமே சோதனை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. ஜெயிப்பீங்க, ஆனால் சோதனையை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. ஒரே நேரத்தில் 5-6 ஜாப் எடுத்துக்கிறீங்க, 5-6 வியாபாரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் தயவுசெய்து பண்ணாதீங்க. மல்டிபிள் பிஸ்னஸ், மல்டிபிள் ஜாப்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் மேன் சிங்கிள் ஒர்க், சிங்கிள் மேன் சிங்கிள் பிஸ்னஸ் அப்படிங்கிற கான்செப்டில் போங்க. இன்றைக்கி சிங்கிள் மேனாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். மத்தியானத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்தான் போது, கவலைப்பட வேண்டாங்க. மற்ற விஷயங்கள், தேர்ட் பார்ட்டியுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்கள் வேலையிலேயே நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா நஷ்டங்கள் வரக்கூடிய, கொஞ்சம் தேவையில்லாத சிரமங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கிறப்போ, தேர்ட் பார்ட்டி பிஸ்னஸ் எப்படி இருந்தானே, தேர்ட் பார்ட்டி ஜாப் எப்படி இருந்தானே, உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு தயவுசெய்து இருந்துட்டீங்கன்னா உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கோங்க. நோ அப்பாயின்மெண்ட் ஃபார் அதர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போய்க்குங்க. யாருக்கும் ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், அவங்க வந்து ஹெல்ப்பும் எதிர்பார்க்க வேண்டாம். இப்படி போயிருங்க. ரொம்ப நல்ல நாளாக உங்களுக்கு அமைதியாக இருக்க போதும். கன்னிராசி நேயர்களே, வேலை செய்யறதுக்கே நேரம் இருக்காது. வெட்டி அரட்டைக்கு மனசு அலைவாயும். தேவையில்லாமல் அப்படிலாம் பண்ணிங்கன்னா மேலதிகாரிகள், உங்களுக்கு கீழே இருக்கிற சப்பார்டினேட்ஸ் யாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. தேவையில்லாத வசை பேச்சுகளுக்கு உங்களுக்கு ஆளாகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. புதிய முயற்சிகள் செய்யலாம்னா மத்தியானத்துக்கு மேலே ட்ரை பண்ணி பாருங்கள். 100% முடியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. ஒரு 60% ஓகே ஆகும், 40% மைனஸ் ஆகும். எதையும் தாங்க ஒரு மனசு வல்லமை இன்னைக்கு உங்களுக்கு இருந்தால் இன்றைய நாள் அருமையாக இருக்குது. அதே போல் பெண்கள் உங்கள் வீட்டில் மனைவியாகட்டும், அப்பா அம்மாவாகட்டும், இவங்களுக்கு சின்ன சின்ன உடல் கோளாறுகள் வரக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. ரொம்ப அந்த பெண்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்றைக்கி நடந்துக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் இருந்தால் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் உடனடியாக சரி பண்ணிடுங்க. பெரியவர்களின் முக்கிய ஆலோசனை யாராவது சொல்லுவாங்க, சீனியர்ஸ், அதை ஈனு கேட்டுக்கிட்டு அப்படிங்களா ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு செய்கிறீங்களா இல்லையோ, ஆமான்னு சொல்லுங்கள். முடியவே முடியாது, நீங்களா வயசானவன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பேசாதீங்க. தன்னம்பிக்கையான பேச்சு அவங்க கொடுக்குறப்போ நீங்கள் அதை உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அவங்க சொல்லக்கூடிய பொருள் வேறு மாதிரி புரிஞ்சு தேவையில்லாமல் மனச்சங்கடங்கள் வந்து வாய்ச்சண்டையில் போய் முடியக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அதனால் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, தேர்ட் பார்ட்டி யாராக இருந்தாலும் சரி, பேச்சில் நாவடக்கம் தேவை அப்படின்னு ஸ்ட்ராங்காகவே சொல்லிவிட்டு, தேவையற்ற பேச்சுகள் பேசினா குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் காலையிலேயே ஆரம்பிச்சிடும். காலையிலே காப்பி கேட்குறீங்க, காப்பியில் சர்க்கரை இல்லைன்னா பரவாயில்ல, சர்க்கரை இல்லாத காப்பி தான் கடவுள் கொடுத்துருக்கு அப்படின்னு குடிச்சுக்குங்க. கசக்கு மசக்குன்னு பேசுனீங்கன்னா எனக்கு டயர்டாகுது, வேலை இருக்குன்னு வீட்டுக்காரி எதை சொல்ல காலையிலே பிரச்சனை ஆரம்பிச்சது. கொஞ்சம் போராடித்தான் இன்னைக்கு வாழ்க்கையை முதல் கட்டமே ஆரம்பிக்க போகுதுங்க கன்னிராசி நேயர்களே. அதுக்காக ரொம்ப சண்டையெல்லாம் கிடையாது. உங்கள் சரிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் கன்னிராசியும் சரின்ட்டு இன்னைக்கு போயிடும். தப்பே வராதுங்க, ஒற்றுமை குறையாது. அதுக்காக சொல்கிறேன். இறுதியில் என்னதான் இருந்தாலும் சண்டை போட்டாலும் நைட்டு ஒரு 6-7 மணிக்கு மேலே குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக உனக்காக நான் எனக்காக நீ அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பரஸ்பர ஒரு அன்பு புரிதல் வந்து சந்தோஷமாக தான் போவீங்க. காலையில் பிரச்சனை வந்தால் கூட சாயந்தரம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. அதே போல் சொந்த பந்தங்கள் யாராவது உதவி கேட்டால் கண்டிப்பாக செய்யக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கி உதவி செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அதில் முடிஞ்சால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லைன்னா மாப்பிள்ளை கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுங்க. கடன் வாங்கி உதவி செஞ்சால் அந்த கடன் உங்களுக்கு பெரும் சுமையாக அமையக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. தேவையில்லாத நட்புகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சாலும் அந்த நட்பு சரியில்லைன்னா தயவுசெய்து ஒதுக்கிடுங்க. ரொம்ப தேவையில்லாத ஆளுகளோட க்ளோஸாக பழக வேண்டாம். மனதிற்கு இதமான செய்திகள் தூரத்தில் இருந்து இன்றைக்கி கிடைக்க போகுது. அந்த இதமான செய்தினால் சாயந்தரத்துக்கு மேலே ஒரு மகிழ்ச்சி உங்கள் மனசில் கண்டிப்பாக வரப்போகுதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நட்டமெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்குதுங்க. சொல்ல போனால் சவாலான நாளுங்க. ஒரு சின்ன வேலை வந்தால் கூட அது பெருசாக தெரியும். ஆனால் மத்தியானம் வரைக்கும் இழுபறியாக இருக்கும். சாயந்தரத்துக்கு அப்புறம் அந்த வேலை ஒரு சவாலாக இருந்தால் கூட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சந்தோஷமாக தான் ஆஃபீஸில் நல்ல பேர் எடுக்க போகிறீங்க. தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளுங்க, மனதிடன் அதிகரிக்கக்கூடிய நாளுங்க, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். இதெல்லாம் நீங்கள் கிடைக்கணும்னா உங்கள் குலதெய்வத்தை காலையிலே ப்ரே பண்ணிங்க. சண்டை வரக்கூடாது. நான் போகிற வேலையாகட்டும், நான் போகிற செய்யக்கூடிய தொழிலாகட்டும் எல்லாம் சிறக்கணும், முருகா சிறக்கணும் குலதெய்வமே அப்படின்னு வேண்டிக்கங்க. கூடவே இருந்து நல்ல நாளாக உங்களுக்கு உங்கள் முயற்சியோட சக்ஸஸ்ஃபுல்லான நாளாக ஒரு சாதாரண நாளை சாதனை நாளாக ஆக்கக்கூடிய அருமையான நாளாக இன்னைக்கு வந்திருக்குதுங்க. கவலைப்படாதீங்க, சரிங்களா? துலாம் ராசி என்பவர்களே, சந்திரபலன் அப் டு 11:55 வரைக்கும் கொஞ்சம் டவுன்வர்ஸ் இருந்தாலும் உங்கள்
ராசி பலனை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரத்தான் செய்யும். அந்த இஷ்யூஸை கடக்கணும்னா நீங்கள் சகிப்புத்தன்மையோட இன்னைக்கு காலையிலேயே உங்கள் மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு இதை யார்கிட்டையும் பேசாதீங்க. உங்கள் பணி இருக்குதுல்ல, உங்கள் ஜாப்பில் யாரையும் நம்பாதீங்க. உங்களை நீங்களே நம்பி உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அது மத்தியானத்துக்கு மேலே தேர்ட் பார்ட்டினால சில இஷ்யூஸ் வரக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை, உங்கள் அடுத்தவங்க நம்பி விடாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. முடியலையா கிடப்பில் ஓட்டு நாளைக்கு நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. யாரை நம்பி உங்கள் ஜாப்பை, உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை நம்பி ஒப்படைக்காதீங்க. சரிங்களா? அதே போல் ஏதாவது உங்கள் உடம்புல கையால் வலி, இந்த எலும்பு இன்னர் பெயின் இருக்குல்ல, அது வரக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி காலையிலேயே குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு போங்க. வேறு இந்த வழிகள் பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியுதுங்க. அரசு உத்தியோகர்களாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகஸ்தர்கள் யாராக இருந்தாலும் சரி, மன திடமை, மன வலிமை கொஞ்சம் குறைஞ்சு என்ன லைஃப் டக்குன்னு மனசு கஷ்டமாக பேசிட்டாங்களே அப்படின்னு மன பிறழ்வு வந்து கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வரப்போகுது. அதனால் மதிய உணவோடு சாப்பிட தோணாது. நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இன்றைக்கி இருக்கணும்னா உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். கரெக்ட் டைம் சாப்பிடணும். கரெக்ட் டைம் சாப்பிட்டீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க. திடீர் சொந்தக்காரங்க வந்து உங்களுக்கு செலவு வைப்பாங்க. அது செலவுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு பண்ணித்தான் ஆகணும், செஞ்சு கொடுத்துருங்க. எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா கடன் கேட்டு வருவாங்க. இன்னைக்கு கடன் உங்கள் கையில் காசு இருந்தால் ஒரு 100 ரூபா கேட்டாங்கன்னா 50 ரூபா தப்பு இல்லை. கடன் வாங்கி கைமாத்து வாங்கி இன்னைக்கு பணம் கொடுக்காதீங்க. தேவையில்லாத சங்கடங்கள் அதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. சில உறவுகள் சொல்லக்கூடிய அது என்ன சொல்கிறது, நண்பர் நட்பி அப்படி உறவாகட்டும், குடும்பத்தில் கணவன் மனைவி உறவாகட்டும், பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்கள் அன்பு பாசம் பிள்ளைகளாகட்டும், இதுக்குள்ளே ஒன்று விரிசல் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கங்காட்டி அவங்க ஆப்பனன்ட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அது யாராக இருந்தாலும் சரி அதை காது கொடுத்து கேளுங்க. எக்ஸிக்யூட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இதை பற்றி நாளைக்கு பேசிக்கோ அப்படின்னு கூலாக இந்த நாளை கடந்து போகிறதுக்குண்டான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக்கங்க. துலாம் ராசி நேயர்களே, பொருளாதாரம், நிதி நிலைமை, பணவரவு, தனவரவு இதை பொறுத்த வரைக்கும் ஓகோன்னு சொல்ல முடியாது. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குதுங்க. அப்புறம் குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. அனுசரிப்புன்னு ஒன்று இருந்தால் இன்றைக்கி அந்த பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். வெளியார் தேர்ட் பார்ட்டி நீங்கள் சொல்கிறத கேட்கலையா, அவனை பற்றி இன்னொரு ஆள்கிட்ட எதையும் விமர்சனம் பண்ணாதீங்க. அவன் சரியில்லை மாப்பிள்ளை, இவன் சரியில்லைன்னு அடுத்தவங்களை பற்றியே பேசாதீங்க. அடுத்தவங்களை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் எதாவது சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட்ஸு சாயந்தரமே உங்களுக்கு எகென்ஸ்டாக வந்து நீயா அப்படி சொன்ன அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் தேர்ட் பார்ட்டியை பற்றி கமெண்ட் பண்ணுறது மனசில் தோணுனா கூட மனசோட வச்சுக்கோங்க. டோன்ட் டாக் டு அதர்ஸ் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வச்சுக்கலாம். நமக்கு எதுக்கு அடுத்தவங்களை பற்றி அப்படின்னு நினச்சிக்க மனசுக்குள்ளே. அதே போல் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு வந்தால் கூட அந்த கடன் கேட்டு வருவாங்க, திடீர்னு வந்தால் கூட நெருடல்களோட ஒரு பேச்சை ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி பேச்சு அப்படி ஆரம்பிச்சுன்னா நீங்கள் ஒதுங்கி போயிருங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கும் மற்றபடி உத்தியோகத்தில் மறைமுகமான தொந்தரவுகள் வழக்கம் போல் இருக்கும். அதெல்லாம் கண்டும் காணாமல் போயிட்டே இருங்க. அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. உழைப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. துலாம் ராசி நேயர்கள் எப்பவுமே தராசு தானே. அதனால் அதிகமாக உழைங்க, கொஞ்சமாக லாபம் கிடைக்கும், அவ்வளோதான் வச்சுங்களேன். சந்தோஷமாக இருங்க, ப்ரே பண்ணிக்கங்க கடவுளை. சரிங்களா? விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கி சந்திரபலன் அப் டு மிட் நைட் வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பியாக மூவ் பண்ணலாங்க. இருந்தாலும் உங்கள் திருமண உறவில் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. நல்ல செய்தி டக்குன்னு கால் வந்து விழுகு. அதனால் மனமகிழ்ச்சி ரெட்டிப்பாகுங்க. இனிமையான ஒரு நாளாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைச்சிருக்குதுங்க. ஹாப்பிங்க. எனக்கே சொல்ல சந்தோஷமாக இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லதே நடக்க, கவலைப்படாதீங்க. அதே போல் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையங்காட்டி நீங்கள் போடுற தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வேலையாகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஒரு திருப்திகரமான, ஒரு அமைதியான, ஒரு என்ன சொல்கிறது, சந்தோஷமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காலையிலே வந்துருச்சுங்க. கவலையே பட வேண்டியதில்லை. பழைய சச்சரவுகள் ஏதாவது இருந்தால் கூட அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அருளாசி உங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டாருங்க. தன்னை போல பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்னைக்கு இருக்குது. நாளே சாதகம், தொட்டதெல்லாம் தொடங்கு விலங்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு நினச்சிருப்பீங்க, இன்னைக்கு முன்னாடி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஹாப்பியாக இருக்கும் அந்த நாளாக இன்னைக்கு விருச்சிக ராசினருக்கு சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. வியாபாரத்தில் டக்குன்னு முன்னேற்றம், எதிர்பாராத முன்னேற்றம். பார்ட்னர்ஸ் வந்து தன்னை போல ஹெல்ப் பண்ணுறது. வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலையை ஆல்ரெடி முடிச்சு வச்சிட்டேன் சார் அப்படின்னு உங்கள் சபார்டினேட் சொல்கிறது. இப்படியெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய சப்போர்ட் நாளாக இருக்க போது பணவரவும் தனவரவும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உற்சாகத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. ஹாப்பி. அதே சமயத்தில் வெற்றியால் நண்பர்கள் சில பேர் உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க. தேர்ட் பண்ணிட்டு போட்டு கொடுப்பாங்க. அதுவும் நடக்குது. அந்த மறைமுக வெற்றியை சில பேர் மறைமுகமாக திட்டுவாங்க, பொறாமப்படுவாங்க. அதில் பொறாமையெல்லாம் படக்கூடாதுன்னா அவங்க தேர்ட் பார்ட்டி பேச்சையும் நம்பாதீங்க. நல்ல நண்பர்கள் உங்களை உற்சாகப்படுத்தினா ஆமாஞ்சாமி போட்டுக்குங்க. தேர்ட் பார்ட்டிகள் உங்களை பற்றி குறைவாக பேசினா காதிலே போட்டுக்காதீங்க. உங்கள் வேலை நீங்கள் அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு அமோகமான நாளத்தான் இருக்க போது. குடும்பம் மொத்தத்தில் அமைதி, மகிழ்ச்சி அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக தான் இந்த நாளாக இருக்குது. அதோடு மட்டுமா இருக்குது இல்லைங்க. இன்னும் பாருங்கள், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு
விஷயத்திலையும் உங்கள் பேச்சும் அறிவும் அதில் வெளிப்பாடு அமோகமாக இருக்க போகுது. மற்றவங்களாம் பார்த்துட்டு அவனா அப்படி அப்படின்னு வாய் வைக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்குது. பேச பேசிகிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு அட்டகாசமான நாளாக இருக்குதுங்க. உடன் பிறந்தவர்கள் இருக்காங்களே, சகோதர சகோதரிகள், அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. காலையில் அண்ணா நல்லா இருக்கிறியாண்ணா அப்படின்னு தங்கச்சிக்காரி கேப்பா, அக்கா என்னடா பண்ணுற, பொறுப்பியாரு அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாமே உங்களை பாராட்டுவாங்க. ஹாப்பியோ இருக்க போறீங்க. இன்னைக்கு நாளே இன்னைக்கு அருமையான நாளாக வெடிச்சிருச்சுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, டோன்ட் வரிங்க. அதிகார பதவியில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆணவ போக்கு கொஞ்சம் இருக்குங்க. ஆணவ போக்கு தலை தூக்காமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. எல்லாத்தையும் சொத்து பிரச்சனை எல்லாம் இருந்துன்னா இன்னைக்கு தீரக்கூடிய அருமையான நாளாக இருக்குதுங்க. ரொம்ப லாபமத்தோட இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு பணத்தை கொண்டு வரங்காட்டி கல்யாணம் இருந்தால் மனைவியும் கல்யாணம் ஆகலாம் அப்பா அம்மா எல்லாமே உங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய தன்னம்பிக்கை மிக்க மனிதனாக இந்த சமுதாயத்தில் உங்களை நீங்கள் உயர்த்திக்கணும்னா இந்த நாள் அருமையான நாளுங்க. மொத்தத்தில் இனிமையான நெருக்கமான பரஸ்பர அன்புடன் கூடிய கொஞ்சம் சந்தோஷமான நாளாக மகிழ்ச்சியான நாளாக அன்னைக்கு இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷங்க. போயிட்டு வரட்டுங்களா? தனுசு ராசி நேயர்களே, சந்திரபலன் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. புதிய உறவுகள் தொடர்பு கிடைக்குங்க. அந்த உறவுகள் ரொம்ப நாள் கேப் விழுந்திருக்கு. அந்த உறவுகள்னால ஒரு அனுகூலமான நாளாக இன்னைக்கு மாறி இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. சந்தோஷத்தை மகிழ்ச்சியை காலங்காத்தாலேயே அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் மன வலிமை, மன திடமை, தன்னம்பிக்கை, அதாவது ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் ஒரு நாளாக இன்றைக்கி அமையணும்னா நீங்கள் காலையிலேயே உங்கள் குலதெய்வத்தையும் நம்ம சென்னிமலை முருகனை ப்ரே பண்ணிக்க. அருமையான நாளாக அவரே மாற்றி கொடுத்துருவாருங்க. சில வேலைகளை செய்ய போகிறீங்க அப்படின்னா காடை ப்ரே பண்ணிக்க. வேறு யாரையும் நம்பாதீங்க. மனிதர்களை நம்பாதீங்க, கடவுளை நம்புங்க. அவங்களே முன்ன நின்று உங்கள் காரியத்தை சூப்பராக முடிச்சு கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இருக்குதுங்க. உங்களுக்கு மனைவியுடன் இன்னைக்கு ஒரு ஜாலியாக ஒரு பார்க்கு, ஒரு சினிமா, ஒரு ஷாப்பிங் இப்படி போகிறக்குண்டான வேலை வாய்ப்பு இப்படி ஒரு இது இருக்கிறப்போ உங்கள் வேலை வாய்ப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட, வேலைக்கு போயிருந்தால் கூட, வேலை வாய்ப்பு கடுமையாக இருந்தால் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மனைவியுடன் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சாயந்தரம் அவங்களுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க. ரைட்டுங்களா? இல்லை பெற்றோர்கள் இருந்தால் அவங்களோட வீட்டிலேயே உட்காந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. பிள்ளைகள் இருந்தால் மனம் விட்டு பேசுங்க. முதல்ல இன்னைக்கு மனம் விட்டு பேசுனா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாத அருமையான நாளாக இருக்குதுங்க. தனுசு ராசி நேயர்களே, மனைவியை இன்னைக்கு வெளியிடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்திங்கன்னா உங்கள் மகிழ்ச்சியும் ரெட்டிப்பாகக்கூடிய அருமையான நாளாக இருக்குது. வேற ஏதாவது தொழில்துறை சார்ந்த ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கருத்துக்கள் அவங்க ஏற்றுக்குவாங்க. அந்த கருத்துக்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அந்த மதிப்புனால உங்கள் செல்வாக்கு, உங்களுடைய என்ன சொல்கிறது சுய முன்னேற்றம் எல்லாமே உயரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. பழைய இழப்புகள் ஏதாவது சொத்து பிரச்சனை இருந்தால் கூட அதை பற்றி அந்த இழப்பீடு உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு நாளும் இன்னைக்கு இருக்குங்காட்டி நீங்கள் அந்த இழப்பீடு சம்மந்தமாக ஒரு வக்கீலை பார்க்கணும், வேறு ஏதாவது விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட போயிட்டு வாங்க. நல்லதே நடக்குங்க. மொத்தத்தில் நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட இன்றைக்கி இன்டர்வியூ போனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தனுசு ராசிகளுக்கு இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நாள் நல்லா இருக்கே அப்படின்னு அலட்சியமாக இருக்காதீங்க. சின்ன விஷயமா இருந்தால் கூட அலட்சியமாக இருக்காதீங்க. ஏன்னா அந்த அலட்சியம் அன்றைக்கி காலையில் ஓகேவாக இருந்தால் கூட சாயந்தரம் அது நெகட்டிவாக முடியக்கூடிய காலகட்டமும் மத்தியானம் இந்த 3 to 4 வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி அலட்சியம் என்பதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும் 3 to 4 அந்த டைமுக்குள்ளேலாம். அதே போல் யாரையும் பகச்சிக்காதீங்க. சாயந்தரம் வீண் வாதங்கள், தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கே தோணும். இல்லாத தேர்ட் பார்ட்டி மூலிமா ஏதோ பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அந்த 3 மணிக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. வியாபாரத்தில் 3 to 4 கொஞ்சம் நாள் சரியில்லாதங்காட்டி பேச்சுக்கள் தேவையற்ற மனக்கசப்பை உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறக்கு இல்லைங்க. எதிலும் கவனமாக செயல்பட்டீங்கன்னா இந்த தனுசு இன்னைக்கு அமோகமான நாளத்தான் இருக்க போது. மனைவியை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரெட்டிப்பு மகிழ்ச்சின்னு முதல் சொன்னல, அதையே திருப்பி சொல்கிறேன். ஹாப்பியான மூமெண்ட்டாக நீங்களே உங்களை மாற்றிக்கங்க. குலதெய்வத்தை ப்ரே பண்ணிக்கங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் ப்ரே பண்ணிக்கங்க. அட்டகாசமான நாளாக அருமையான நாளாக தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கட்டம் அப்படித்தான் வருதுன்னு வச்சுங்களேன். சரிங்களா? முருகா, மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சந்திரபலன் கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ் இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆரம்பத்திலே முருகன் மட்டும் பாருங்களேன், சந்தோஷமாக தருவீங்க, கவலைப்படாதீங்க. அதே போல் வியாபாரத்தில் சில நுணுக்கங்கள், சில தடுமாற்றங்கள் இருந்தால் கூட அந்த நுணுக்கத்தை யூஸ் பண்ணி தடுமாற்றத்தை வெல்லக்கூடிய ஒரு அருமையான நாளாக அன்றைக்கி இருக்குதுங்க. மற்றவர்கள் நடத்தை மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருங்க. சந்தேகம் உறுதிப்படுத்துறீங்களோ இல்லையோ, சந்தேகத்தோடு எல்லாத்தையும் பாருங்கள். இவன் அதை நம்பி சொல்லாமா, இவன் சொல்கிறத கரெக்டாக அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு பாருங்கள். ஒரு தீர்வு சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு கிடச்சிருக்கு. ரைட்டுங்களா? எதையும் முழுசாக நம்பிடாதீங்க. யாரையும் நம்பி சொல்கிறதெல்லாம் அவன் சொன்னாலும் லட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு நம்பாதீங்க. ரைட்டுங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி காரியத்தை செய்யுங்க. அதே போல் மற்றவங்க மேலே ஒரு அவமரியாதையாக பேசுகிறது, நம்பிக்கை இழந்து பேசுகிறது, நெகட்டிவான தாட்ஸை நீங்களும் அவங்க வெளிப்படுத்தாதீங்க. அவனை பற்றி நல்ல ஒப்பீனியன் இல்லையா, மனசோட வச்சுக்கோங்க. டோன்ட் டிஸ்கஸ் அதர்ஸ் அப்படிங்கிற அமைதியாக போய்க்கு. நமக்கு எதுக்கு அந்த வேலை, நமக்கு கடவுள் அதை கொடுக்கலையே, நம்ம வேலைக்கு தானே நம்ம படைச்சிருக்கார் அப்படின்னு அந்த காலத்தை இன்னைக்கு கடந்தக்கூடிய நாளாக போனீங்கன்னா சந்திரபலன் கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் உங்களுக்கு யாரு மேலேயும் ஒரு
உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை குறையாதுன்னு வச்சுங்களேன். அதுதான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. முருகன் அருளால் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ஹாப்பினஸுக்கு பஞ்சமே இருக்காது. இருந்தாலும் உங்கள் வியாபாரத்தில் சில பண பிரச்சனைகள், சில தடுமாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி காலையிலே குலதெய்வத்தை மறக்காமல் ப்ரே பண்ணிங்க. உங்கள் குழந்தைகள் இருக்கிற பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்தணும். கல்யாணம் ஆகாதவங்க பெற்றோர்கள் மேலே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னைக்கு நாள் நல்ல நாளாக கடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உங்கள் மேலே பல பேர் கந்திஷ்டி கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி அப்பேற்பட்ட நாளாக இருக்குதுங்க. அதனால் சனிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, தொழில் போயிட்டு வந்தாலும் சரி, அந்த இடத்துல எலுமிச்சை பழத்தை லெஃப்ட் 3 ரைட்டு 3 சுற்றி வீதியில் வீசிடுங்க. கந்திஷ்டி கொஞ்சம் அகலக்கூடி, கந்திஷ்டி அதிகமாக படுங்க வச்சுக்கேன் இன்றைக்கி. அதுக்காக சொல்கிறேங்க, இது தீர்வும் சொல்லியாச்சுங்க. அதே போல் கொஞ்சம் கந்திஷ்டி இருக்கங்காட்டி உங்கள் காரிய சுணக்கங்கள், உடம்புல சின்ன சின்ன கோளாறுகள், பசிக்கு ஆனால் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சில நெகட்டிவான தாட்ஸு உங்களை சுற்றி இன்றைக்கி வைப்ரேஷனாக இருக்குதுங்க. கொஞ்சம் கரெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல் நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா இந்த பர்ஸ் இதில் பணமெல்லாம் பத்திரம் வச்சுக்கோங்க. திருடு போவதற்கு உண்டான வாய்ப்புகளும் கொஞ்சம் தெரியுதுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண விஷயத்தில் டீல் பண்ணுங்கள். இருந்தாலும் பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ணக்கூடிய ஒரு மனவலு ஒரு வச்சுக்கோங்க. வீட்டுக்காரி கூட்டிகிட்டு போனீங்கன்னா 1000 ரூபா வச்சுருப்பீங்க, 1500 செலவு வச்சுருவாங்க. பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. மற்றபடி பெருசாக தொந்தரவு இல்லைங்க. அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு சில சொன்னால் கூட மாத்திரை மருந்தை வாங்கி கொடுங்க. வேறு சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இல்லாட்டி கூட நீங்கள் இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த நாள் அருமையான நாளாக உங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு அமைய போதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுங்க தான் முதலே சொல்லிட்டு இருக்கிறேன். கவனம் 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 ரொம்ப முக்கியங்க. திடீர் செலவுகள் உங்களை திக்குமுக்காட வைக்கும். பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? காலையில் பணம் இருக்குது, செலவு பண்ணிங்கன்னா சாயந்தரம் மாட்டிக்குவீங்க. அதனால் செலவை பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். வேறு ஒன்றும் நிதி பிரச்சனையில் பெரிய பற்றாக்குறை ஒன்றும் கிடையாதுங்க. பழைய கசப்பான அனுபவம் உங்களுக்கு மன வலிமை இழக்கிறதுக்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். பழைய கசப்பான சம்பவங்களை நினைவுக்கே கொண்டு வராதிங்க. வந்தால் கூட அவனை பார்த்தீங்க, அவன் அன்றைக்கி அப்படி செஞ்சுட்டான், பழி வாங்கிட்டு அப்படின்னு தோணும். பெருசாக எதையும் கண்டுக்காதீங்க. அலைச்சல்கள் கொஞ்சம் உங்கள் சகோதர வகையில் அலைச்சல்கள் வரத்தான் போது. அந்த அலைச்சலை தடுக்கணும்னா நீங்கள் உறவுகளை நீங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து அவங்க செய்வான் அவன் செய்வான்னு எதிர்பார்க்காதீங்க. கூலாக விட்டுருங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான ஆட்களாக இருந்தாலும் வரவு செலவில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்குங்க. வரவு செலவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் முதல்ல சொன்ன மாதிரி அதிகாரிகளால் கொஞ்சம் அலைகழிக்கப்படக்கூடிய நாளாக இருக்கங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். பொறுமை 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 பொறுமையான நாளாக இன்றைக்கி கடந்து போனீங்கன்னா மகரத்துக்கு ஓகோன ஒரு நாளாக அமைய போதுங்கிற எந்த இதுவும் கிடையாதுங்க. இன்றைக்கி சாதனை பண்ணக்கூடிய நாளான்னு பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க. இந்த நாளை சத்தியமான வாக்கு தவற மாட்டேன் அப்படின்னு நினச்சா கூட தவறக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. எது வாக்கு. அதனால் கன்ஃபர்மேஷன் எதுக்கும் கொடுக்க வேண்டாங்க. கேர்ஃபுல்லாக இருந்தாலும் கேர்லெஸ்ஸாக எதுவும் இருக்காதிங்க. கேர்லெஸ்ஸாக நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா கேர்ஃபுல்லான நாளாக உங்கள் கடவுள், உங்கள் தெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அமைச்சு கொடுத்துருவாங்க. கவலைப்படாதீங்க மகர ராசி நேயர்களே. கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி சந்திரபலன் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. அதனால் உங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும், தொழிலாகட்டும், அந்த தனி உலகம் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு உலகம் வச்சுருப்பீங்களே, அந்த உலகத்துடன் தொடர்பை கொஞ்சம் துண்டிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காதுங்க. அதனால் லாபத்தை எதிர்பார்த்தே காலையில் எந்திரிக்காதுங்க. கிடைச்ச வரைக்கும் போதுமுடா, நட்டமராமல் பார்த்துக்கடா, குலதெய்வமே முருகா அப்படின்னு வேண்டிக்கங்க. மற்றபடி பெரிய மைனஸ் ஒன்றும் கிடையாதுங்க. இன்றைக்கி ஒரு நல்ல நாள் தானுங்க, தப்பே வரப்போகிறதில்லை. இருந்தாலும் யாருக்கு கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தா கூட வசூலாகக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி இல்லைங்க. அரசியல் பிரமுகர்களுடைய தொடர்பு வந்தால் கூட அதனால் ஆதாயம் கிடைக்குமானா அவங்களால தொல்லைகள் தான் அதிகமாகும், ஆதாயம் கிடைக்காது. அதனால் தேர்ட் பார்ட்டி ஆகட்டும், அரசியல் பிரமுகராகட்டும், செல்வாக்குள்ள பிரமுகராகட்டும், யாரை கண்டாலும் வணக்கம் சாமி நல்லா இருக்கிறீங்களா சார் அப்படி சொல்லிட்டு விலகிருங்க. அவங்கள்ட்ட ஒரு உதவி எதிர்பார்க்குறதோ இல்லை அவங்க கூட ஏதாச்சும் ரெக்வஸ்ட் பண்ணால் கூட செய்கிறதோ அதை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே போல் மனசுக்குள்ள 1000 எண்ணங்கள் வந்து போகும். அதை எல்லாத்துக்கும் வெளிக்காட்டணும், சொல்லி காமிக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் இருந்தால் கூட அதெல்லாம் எதுவுமே செய்யாதுங்க. அந்த எண்ணங்கள் அவங்கள பற்றி சொல்லணும், அவங்கள பற்றி தப்பாக இருந்தால் கூட அவன் அப்படித்தான் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதே போல் கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் சூழ்நிலை உருவாக்கலாம். நீங்கள் கடன் வாங்கினா இன்றைக்கி கொஞ்சம் லிமிட்டாக கடன் வாங்க. ஓவராக கிடைக்கிற காசெல்லாம் கடனுக்கே வாங்கி தொழில் பண்ணணும்னு நினச்சா தொழில் சிறக்காதுங்க. அதே போல் தேவையற்ற செலவுகளுக்காக கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அந்த கான்செப்ட்டுக்கே போகாதுங்க. இருக்கிறத செலவு பண்ணுங்கள். காசே இல்லையா கம்முன்னு வீட்டில் சாப்பிட்டு கம்முன்னு தூங்கிக்குங்க. கடன் வாங்கி என்ஜாய் பண்ணணும், பொழுது போக்கணும், நண்பருக்கு செலவு பண்ணணும், மனைவிக்கு புடவை வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடன் வாங்கி எந்த செலவும் செல்லாதீங்க. ரொம்ப ரொம்ப விழிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இருக்கங்காட்டி தான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை சொன்னாலும் மத்தியானத்துக்கு மேலே பிரியமானவர்கள், அன்புக்குரியவர்கள் மேலே ஒரு சந்திப்பு நிகழ்ந்து மனமகிழ்ச்சி உண்டானக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. தாய் வழி உறவுகளுடன் உண்டான ஒரு சுமூகமான ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகக்கூடிய இருக்குதுங்க. ஏன்னா மனஸ்தாபம் வந்திருக்கு. அந்த மனஸ்தாபம் இன்னைக்கு நீங்கி சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருக்குங்காட்டி முடிஞ்ச வரைக்கும் வெளியூர் பயணங்களை இன்றைக்கி தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆதாயம் அதனால் கிடைக்குமானா ஒரு லிமிட்டாக தான் கிடைக்கும். ஒரு 40% ஆதாயம் கிடைக்கும், 60% அலைச்சலாக இருக்குது.
அந்த ஆதாயம் 40% வேணும்னா போயிட்டு வாங்க, வேண்டாம்னா அலைச்சலை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புதிய வேலை வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையாக அமையக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. தொழிலில் லாபம் சுமாராக தான் இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. வேறு உங்களுக்கு தேவைப்படும் உரிமைகள், எதிர்பார்த்த உரிமைகள் இன்றைக்கி கிடைக்குமானா உழைச்சா கிடைக்கும், உழைக்கலன்னு கிடைக்காது. அதனால் உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் கும்பராசி நேயர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சரிங்களா? முருகா, மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சந்திரபுடன் 11:55 வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு சுவையான, நினச்சதை எதிர்பார்க்காத எல்லா விஷயங்களும் சந்தோஷமான நாளாக அமைய போகுது. என்ன சுவையானன்னு கேட்குறீங்களா? சாப்பாடு தானே. எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அப்பேற்பட்ட ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு சுவையான ஒரு விருந்து, சுவையான சாப்பாடு இன்றைக்கி 3 வேளையும் கிடைக்க போதும். சரிங்களா? அது வீடாக இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதே போல் ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு சந்தோஷமான நாளாக நீங்கள் உணர்வீங்க, அனுபவிப்பீங்க. கவலைப்படாதீங்க. வெளிநாட்டில் இருந்து ஒரு செய்தி வரப்போதும், நல்ல செய்தி தானுங்க. அதே போல் உங்கள் பசங்களை பற்றி கவலைப்பட்டு இருப்பீங்களே, அதை பற்றி ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி வரப்போகுதுங்க. கவலைப்படாமல் இருங்க. அதே போல் இன்றைக்கி அனுகூலமான நாளாக இருக்குன்னா 100% இருக்குதுங்க. நீங்கள் எந்த சொன்ன நல்ல செய்தியாக வரப்போகுது, கவலைப்பட வேண்டாங்க. எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நேற்று நைட்டு சண்டையாக இருந்திருக்கு. திடீர்னு ஒய்ஃப் வந்து, ஏங்க இன்றைக்கி நல்லதே நடக்க, கவலைப்படாதீங்க. ஒரு செய்தி நைட்டே சொன்னாங்க, சொல்ல வேடான்னு பார்த்தோன்னு அந்த நல்ல செய்தி இன்றைக்கி தான் சொல்லுவாங்க. நேற்று கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட அருமையான நாளாக இருக்குதுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குங்காட்டி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹாப்பி, கவலைப்படக்கூடிய காலகட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நேற்றைய கவலை இன்றைக்கி இல்லை, ஹாப்பியாக இருக்கலாங்க, கவலைப்படாதீங்க. அதே போல் ஒரு பாதகமான சூழ்நிலை வருமானு கேட்டால் இருக்காது. பாதகமான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல வாய்ப்பு. அதுக்கு மகிழ்ச்சிக்கு மேலே ஒன்றுமே சொல்கிறக்கு இல்லைன்னு வச்சுக்கல. அப்படி அருமையாக இருக்குதுங்க. சமுதாய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வால்மெண்ட்டோட ஈடுபடுவீங்க. ஒரு தன்னார்வமாக ஹெல்ப் பண்ணணும்னு போவீங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. தன் ஆர்வத்தோட ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறப்போ அது ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கண்டிப்பாக இன்றைக்கி ஃபுல்லாக கிடைக்க போகுதுங்க. மொத்தத்தில் இன்றைக்கி இந்த நாளை உங்களுக்காக தான் படைச்சான் கடவுள் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாம் பாசிட்டிவ், அனைத்தும் பாசிட்டிவ் இருந்தாலும் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் டைம் கொஞ்சம் சரியில்லாத காட்டி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் இருக்குதுங்க. சந்தேக புத்தி கூட உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா ஆரே அவசியம் நம்ப மாட்டீங்களே, சந்தேக புத்தி வருங்க. சந்தேக புத்தியை கொஞ்சம் கை விட்டுருங்க. எல்லாம் நம்பிக்கையாக இருக்குங்க. எல்லாம் நம்பிக்கையானது அப்படின்னு நம்பினீங்கன்னா எல்லாத்து மேலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் போகிறேன், ஆனால் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தப்பாகவே தோணும் மத்தியானத்துக்கு மேலே. ரைட்டுங்களா? அதனால் யாரையும் நீங்கள் ஒப்பீனியனாக ஒரு கருத்து எடையோட மற்றவங்களை பார்க்காதீங்க. அவங்க செயலை செய்கிறாங்க, அவங்க நம்மளை பற்றி எப்படி நினச்சானே அப்படின்னு ஒரு மனப்பக்குவத்துக்கு சாயந்தரத்துக்கு மேலே வந்துட்டிங்கன்னா இன்றைய பொழுது சாயந்தரத்துக்கு மேலேயும் அமோகமாக இருக்கும். காலையில் அமோகமாக இருக்கும், சாயந்தரம் சந்தேக புத்தி வரும். அவ்வளோதான் சொல்ல வரேன். சாயந்தரம் சந்தேக புத்தி இல்லைன்னா அந்த நாளும் ஒரே நாளாக அமைதியாக இருக்குங்க. கவலைப்படாதீங்க. ஆதங்கம் இருக்குங்க, யார்கிட்ட இல்லை. அந்த ஆதங்கம் என்ன பண்ணுறது, கடவுளே காப்பாற்று அப்படின்னு ஆதங்கத்தை டக்குன்னு வெளிப்படுத்தாதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருங்க. ஆதங்கம் இருந்தாலும் நீங்கள் கூல் அப்படிங்கிற மாதிரி கூல் டவுனாக கடந்து போயிருங்க. யாருக்கிட்டையுமே அந்யோன்யமாக இருந்தால் கூட அளவாக பழகுங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. நீங்கள் அளவுலாக இருந்தீங்கன்னா அந்த அளவுலாக கொஞ்சம் பிரச்சனையாகி போயிடும். அதனால் லிமிட்டாக பழகிங்க. தேவையற்ற பேச்சுக்களை விவாதங்களை கொண்டு வராதீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சாமின்னு அடிச்சு விடாதீங்க. தெரிஞ்ச பேசுங்க, தெரியல எனக்கு தெரியாதப்பா நீங்கள் பேசிக்கப்பா அப்படின்னு ஒதுங்கிங்க. ரொம்ப இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு இன்றைக்கி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இன்ற நாள் காலையில் நல்லா இருந்தால் கூட சாயந்தரமும் நல்லா இருக்கணும்னா இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசுங்க, செயல்படுங்க. வாழ்க்கையை முன்னேற்றத்தை நோக்கி போங்க. கவலையப்படாதீங்க மீனராசினர்களே. அருமையான நாளாக தான் இருக்குது. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பி. சரிங்களா? மொத்தமாக 12 ராசிக்கு உண்டான பலனை யதார்த்தமாக அப்படியே சொல்லிட்டேங்க. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்ன யூடியூப்பில் பண்ணணுமா பண்ணி கொடுங்களேன். லைக் ரொம்ப முக்கியங்கிறாங்க. அந்த கை பட்டன் இப்படி தம்ஸ் அப் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. எல்லாம் உள்ள சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல்லாசி தந்து அருளாசி புரியட்டும் என்று போயிட்டு வரேன். நற்பவி அனைவருக்கும். சந்தோஷம்.